எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுரை மாலா. நேத்திக்கு என்னமோ தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் அவரோட வீடியோ 9:30 கிட்ட பார்த்தேன் நைட்டு. அப்போ வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கேட்ராக்ட் சர்ஜரி நடந்திருந்தது ஒருத்தருக்கு. அவளுக்கு வந்துட்டு திருப்பி ரீசர்ஜரி பண்ணணும். அப்படி இல்லாட்டி கண்ணே உங்களுக்கு பார்வை போயிடும் அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்லியிருந்தாலாம். இவர் இந்த பூஜை பண்ணிட்டு இவாள் வேண்டிட்டு பண்ணிட்டு ஒரே சர்ஜரி பட் கண்ணை நன்னா ஆகிடுது. செகண்ட் சர்ஜரி நோ நீட் அப்படின்னு சொல்லிட்டாலாம். வேண்டாம், தேவைப்படாதுன்னு சொல்லியிருப்பா. ஸோ அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொன்னால் ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய அண்ணா, அவர் பிரதருக்கு வந்துட்டு இதில் அந்த அளவுக்கு நம்பிக்கையே இல்லையா. அவர்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு அவர் வீடியோ பேசுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். எனக்கு இந்த ஒரு வார்த்தை தான் கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஏன்னா தெய்வம் வந்துட்டு நீ வீடியோ பேசுவ, வீடியோவில் போடு அப்படிலாம் தெய்வம் சொல்லுமா? அது எனக்கு புரியலை. தெய்வம் வந்துட்டு பேசும். எப்படி பேசணும்னா, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். அதாவது என் நேக்கு வந்தது, அம்மன் வந்தால் துர்க்கை அம்மனும் சரி, மடப்புறம் காளையுமே சரி. எப்படின்னாக்கா நம்ம இடத்துல அப்போ நாங்கள் சொந்த வீட்டில் இருந்தோம், அங்கே இருந்தோம், தள்ளி இருந்தோம். அப்போ வந்துட்டு நம்ம மற்ற சைடில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது பின்னாடி. அந்த சைடில் வந்துட்டு நம்ம சாக்கடையெல்லாம் போகும். நம்ம தண்ணி தான், பட் நம்ம குழி தோண்டி வச்சுருந்தோம். அதை வந்துட்டு நம்ம குளிக்கிற தண்ணி, பாத்திரம் தேய்க்கிற தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே தான் உங்களுக்கு போகும். கொஞ்சம் நல்லா 3-4 அடிக்கு தோண்டி அப்படி வச்சுருந்தோம். அப்போ வந்துட்டு பக்கத்து மரமெல்லாம் கொஞ்சம் நட்டு வச்சுருந்தோம். அந்த நைட் ஆனால் அந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா வந்து சாக்கடை இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி, இந்த இடம் சும்மா தானே கிடக்கு, நம்ம வந்துட்டு ஒரு காம்பவுண்டு வால் எடுத்து அந்த இடத்துல கொடி கிடி உணர்த்தி ஒரு டேப்பு தண்ணி இது பண்ணியாச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணினோம். அப்போ வந்துட்டு அந்த இடத்த நீட்லாம் பண்ணி அவள் எல்லாமே நேராக்கி சரி பண்ணிவிட்டா. அந்த குழியெல்லாம் மூடி எல்லாம் பண்ணிவிட்டா. அடுத்த நாளைக்கு வந்துட்டு கார்த்தால் இது செவரு கட்டுறதுக்கு வரப்போகிறா ஆட்கார். அன்றைக்கி தான் அடுத்த நாள் வந்துட்டு 18ஆம் பேர் அன்றைக்கி தான் வர சொல்லி ஆடி போயிருக்கு. அன்றைக்கி முந்தின நாள் ராத்திரி எனக்கு சொப்பனம் வந்தது. அதாவது அந்த இடத்துல நீ நான் பார்த்து எப்போவுமே எலுமிச்சம்பழம் நிறையா இருக்கும். ஏன்னா பூஜை பண்ணுறதுனால பழம் நிறையா இருக்கும். எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் அங்கே ஒரு 4 பழத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே அப்படின்னு ஒருத்தி என்கிட்ட வந்து சொல்கிறான். நான் சொல்கிறேன், நான் அப்போ 15 இயர்ஸ் 10-12 இயர்ஸ் இருக்கும். சொல்கிறா, இதை கொண்டு போய் அதுக்குள்ளே நீ என்னம்மா சொல்கிற நீ? நம்ம இப்போ பீரியட்ஸ் அதனால் குளிக்கிற தண்ணி அங்கே தான் போகிறது, பாத்திரம் தேய்க்கிற தண்ணி அங்கே தான் போகிறது. இந்த தண்ணியில் இந்த சாக்கடையில் கொண்டு போய் இதை நீ புதங்கிறியே, இது பூஜை பண்ணப்பட்ட பழம் இல்லையா? நான் என்னம்மா இதை பண்ணுவேன்? அதை பற்றி நானே கவலைப்படுறேன், நோக்கு என்ன கவலை? அதை கொண்டு போய் அங்கே நீ முதல்ல சொன்னத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அடுத்த நாளைக்கு நல்லா வெள்ளத்தை ஊற்றி குளிச்சுவிட்டு கொஞ்சம் நிறையா புஷ்பத்தையும் வாங்கி மனசே கேட்காம தான் ஒரு 3-4 பழத்தை கொண்டு போய் கொஞ்சம் லைட்டாக குழி தோண்டி மஞ்சள் வெள்ளத்தை அதில் தெளித்து அந்த பழத்தை போட்டு 2 புஷ்பத்தை போட்டு மூடி வச்சுட்டேன். 2-3 நாளைக்கு அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தியக்கா சுமத்தின்னு அவள்கிட்ட சொன்னேன். அவள் சொன்னால், நீ பண்ணிட்டியாக்கான்னு கேட்டால், பண்ணிட்டேன்டிமா, மனசு கேட்காம தான் நான் புதைச்சேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் என்ன சொன்னான்னா, அக்கா அங்கே முனி ஓட்டம் இருக்குது, இத்தனை நாளாக வெறும் சாக்கடை, நீங்கள் யாரும் அங்கே போகமாட்டேள், இது காம்பவுண்ட் வால் கட்டியாச்சுன்னா நீங்கள் அங்கே போயிடுவேள். அப்போ வந்துட்டு உங்களை அந்த முனி ஓட்டம் இருக்கிறதுனால உன்னை காப்பாற்றுறதுக்காக முன்னாடியே அவள் போய் அங்கே உட்காந்துட்டாக்கான்னு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கோ. சிலுக்கிறதுனு எப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம் பேசுமே தவிர, நீ இன்னைக்கு வீடியோ போடு அப்படின்னு தெய்வம் சொல்லுமா? எனக்கு அது கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்தது. அது எந்த அளவில் இதுன்னு தெரில எனக்கு. ஒருவேளை நான் தப்பாக சொல்கிறேன்னா அதுவும் எனக்கு புரியல. என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று என்னன்னா, அந்த கண்ணு இதுவாச்சு பற்றியாடா, அவள் கண்ணு சரியாக பண்ணணும்னு அவள் சொன்னான்னா, நான் செத்ததுக்கப்புறம் என்னை இறந்ததுக்கப்புறமா என்னுடைய சமாதியை கொண்டு போய் அங்கே கோவில்லையே உங்கள் கோவில் பக்கத்தில் அவர் பக்கத்தில் வைங்கோ அப்படின்னு சொன்னாலாம். அது நான்சென்ஸாக இல்லையாப்பா? அது கோவில் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஸ்தலம், எப்பேற்பட்ட இடம். ஒரு கோவில் கட்டுறோம்னா அது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. அதை கொண்டு போய் நான் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல பக்கத்தில் நீங்கள் சமாதி வைய அப்படின்னு அவங்க ரொம்ப கேஷுவலாக அவள் சொல்கிறா. அதுவும் நேக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லி அவர் தான் சொன்னார் நேருக்கு. அவர் சொல்லும்போது ஆனால் உண்மையாகவே ரொம்ப ஒரு மாதிரி அழுக வந்துடுது அவருக்கு. அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். அவர் மாதிரி ஃபீல் பண்ணி தான் சொன்னார். பட்டு எனக்கு அது தப்பாக தான் பட்டது. சுவாமி இருக்கும் பொழுது அந்த இடத்துல கொண்டு போய் நம்மலாம் நார்மல் சாமானிய மனிதர்கள், நம்ம வந்துட்டு என்னம்மா அந்த இடத்துல நன்னா இருக்கும்போதே அங்கே போகிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது நம்ம போனதுக்கப்புறமா அதை கொண்டு போய் அங்கே வெய்யின்னா அது என்னம்மா? அது எனக்கு அதுவும் இதுவாக படலை. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது மனசு. இது என்ன இப்படி ஒரு இது சொல்கிறாரே இவர்? அவள் கேட்குறது ரொம்ப தப்பு. இவர் அதை ஃபுல்லாக புரிஞ்சுட்டாரா என்னன்னு எனக்கும் தெரியலை. பட் நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேனா என்னன்னு எனக்கு தெரியலை. பட் இது ரொம்ப மகா தப்பாக எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அதனால் முடிஞ்சவா நன்னா பண்ணுங்க. விடிகாலம்பரை ஏற்றுக்கோங்கோ, தலைக்கு குளிங்கோ, அழகாக உட்காந்துக்கோங்கோ, ஆச்சாரமாக இருங்கோ, பூஜை பண்ணுங்கோ. நான் வேண்டான்னு சொல்லலை. நெய் விளக்கு ஏற்றுக்கோ.
அப்படி என்னால் முடியலைங்கிற பட்சத்தில் ரொம்ப வருத்திக்கிண்டு உடம்பு முடியாதக்கு தயவு பண்ணி பண்ண வேண்டாம். தெய்வத்திற்கு நம்ம நிலைமை நன்னா தெரியும். சரியா? நன்னா ரொம்ப எல்லாரும். ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக.